Next we are going to see Gauss-Jordan method. So Gauss-Jordan method, its format is first of all augmented AI2. இந்த matrix இந்த மாதிரி எழுதணும். Step 1 என்ன பண்ணணும்? Augment the identity matrix IN. Augment matrix எழுதணும். Augmentனா A and then I2 merge பண்ணி எழுதணும். So I2 னா I2, 3 இருந்தா I3. So IN எழுதுவோம் ஜெனரலா. சரியா? IN means உங்களுக்கு 2 இருந்தா 2 போடுங்க. 3 இருந்தால் 3 போடுங்க. ஃபஸ்ட்டு இதை ஆல்டுகெதர் எழுதிட்டு ஃபைனல் ஆன்சர் எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ பண்ணீங்கல்ல என்ன பண்ணீங்க எக்லன் ஃபார்ம் அதுக்கு வந்து ரூல்ஸ் படி பண்ணோம். இதுக்கு ரூல்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு 1001 கொண்டு வரணும். ஃபஸ்ட்டில் வந்து இந்த ஷேப்பை எப்படி மாற்றணும்னா ஃபைனலில் வந்து ஐஎன் உங்கள் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டில் ஐஎன் வர மாதிரி நீங்கள் மேக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் 1001 கொண்டு வரணும். அதுக்கு வந்து அது மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது. என்ன வேணால் பண்ணலாம். R2 டிவைட் பண்ணலாம், R1 சம்திங் எது வேணால் பண்ணலாம். ரூல்ஸ் கிடையாது. எக்லனோட தான் ரூல்ஸ். இங்கே என்ன வேணால் பண்ணலாம். நமக்கு 1001 கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு பிளேஸில் ஐஎன் வந்துச்சுன்னா செகண்டாக இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் தான் ஏ இன்வர்ஸ். அதை எடுத்து எழுதணும். அவ்வளோதான், ஈஸி. ஃபஸ்ட்டு உங்கள் கொஷின் ஏஐஎன் இருக்கும் ஆர்குமெண்டட். லாஸ்ட்டில் ஐஎன் ஏ இன்வர்ஸ் ஆர்குமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி ஐஎன்னா எழுத I2னா I2, I3னா உங்களுக்கு I3. அந்த ஷேப் மாற்றினா செகண்டாக இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் கேல்குலேட்லாம் பண்ண தேவை, அப்படியே எழுதுறது தான் இது. ஸோ இது மெத்தடே சொல்லிடுவாங்க. ஃபைண்ட் த இன்வர்ஸ். இதுவும் இன்வர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம இன்வர்ஸ் போட்டிருக்கோம் முன்னாடி எக்ஸசைஸில். பட் ரெண்டுமே இன்வர்ஸ் தான். ஆன்சர் சேம் தான். பட் ஆனால் அவங்க சொல்கிறது மெத்தடு பொறுத்து தான் போடணும், இல்லைன்னா நோ மார்க்ஸ். ஸோ இங்கே பை காஸ்-ஜோர்டான் மெத்தட்னு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் காஸ்-ஜோர்டான் மெத்தட் இஸ் ஏஐஎன் ஆர்குமெண்டட் ஏஐஎன், that is IN A inverse. Augmented IN A inverse becomes finally in the shape konundu. This is the second matrix is the A inverse. Okay. So for example, if 2 cross 2 podrona, what is your 2 cross 2? 2 minus 1. Third la first sum. Plus 2 minus 1. First give the name of the matrix. அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, கொடுக்கலன்னு நீங்கள் கொடுக்கணும். சும்மா மொட்டையாக நீங்கள் பாடி எழுதிட்டு ஏன் திடீர்னு சொல்லக்கூடாது. நம்ம கொஷின் ஃபஸ்ட்டு ஏ அதை எழுதணும். 2 minus 1 5 minus 2. This is your A. சரியா? First of all augmented எழுத போகிறோம். So the augmented AIN நமக்கு 2னால ஆயிட்டு. அவங்க ஜென்ரலாக ஐஎன் எழுதுறாங்க. உங்களுக்கு 2 cross 2 இருந்தால் 2 எழுதுங்க, 3 cross 3 இருந்தால் 3 எழுதுங்க. எழுதிட்டு இதை சேர்த்து எழுதணும். 2 minus 1 5 minus 2 line augmented. I2 we know that no 1001 எழுதிட்டு இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா இங்கே 1 வரணும், இங்கே 0 வரணும், இங்கே 0 வரணும், இங்கே 1 வரணும். இதான் நம்ம எய்ம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1 வரணும், அது நம்ம எய்ம். அப்போ இங்கேருந்து தொடக்கூடாது, இதுக்குள்ளே என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ 1 5 இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு அப்புறம் இந்த நம்பர் பண்ணிடு. சரியா? 0 ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. ஸோ இந்த 1 ஓகே. நெக்ஸ்ட் நம்ம எய்ம் வந்து 0 பண்ணால் 5 minus 5 அதை பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணும் R2 implies my R2 minus 5 R1. So 1 minus half 0. இப்போ பண்ணுங்க 5 minus 5 into 1 0. In the position minus 2 minus 5 into minus 1 by 2. It is minus 2 plus 5 by 2. So minus 4 plus 5 1 by 2 the answer. So 1 by 2. The same way இங்கே 0 minus 5 into 1 by 2. So minus 5 by 2. Here 1 minus 0 into something, that is 1. Okay, இப்போ 1 0 ரெண்டு பொசிஷன் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எய்ம் இதை ஆட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துருமா? எந்த அதான் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அதனால அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் பண்ணுங்க, அப்புறம் இது மூவ் பண்ணுங்க. இப்போ இது ரெண்டுலையுமே ஆட் பண்ணால் 0 ஆகும். உங்களுக்கு எந்த பொசிஷன் 0 வேணுமோ அந்த ரோவை பண்ணுங்க. இப்போ இங்கே தான் 0 வேணும், இங்கே 0 கிடையாது, இங்கே 1 தான் வேணும். அப்படின்னா R1ல் பண்ணணும். ஸோ என்ன இப்போ ஆட் பண்ண போகிறோம்? R2 implies எந்த பொசிஷன் 0 வேணும்? 1 0 0 1 வேணுமா? அப்போ இந்த பொசிஷன் தான் 0 வேணும். அப்போ R2 இல்லை R1 implies R1 plus R2. இப்போ இப்படி ஆட் பண்ணி எழுதுறோம். ஆட் பண்ணால் 1 தான். இங்கே ஆட் பண்ணால் 0. இங்கே ஆட் பண்ணால் -5 plus 1 minus 4 by 2, that is minus 2. இப்படி ஆட் பண்ணால் 1. ஸோ மீதி 0 half
மைனஸ் 5/2 1 எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஒரே ஒரு எய்ம் இந்த இடம் தான். இந்த இடம் என்ன வரணும்? 1 வரணும். 1 வரணும்னா இங்கே ஆல்ரெடி பை 2 இருக்கிறது தான் வேண்டாம். அப்போ மல்டிப்ளை இன்ட்டு 2 தீஸ் ரோ ஃபுல்லி. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த ஜீரோவால் எந்த அஃபெக்டும் ஆகாது. ஸோ இந்த ஆர்டர் பண்ணால் தான் கரெக்டாக வரும். முன்னாடி பண்ணி காமிச்சு எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன், அடுத்து இந்த பொசிஷன், அடுத்து தான் இந்த ஜீரோ இந்த பொசிஷன், அப்புறம் தான் லாஸ்ட் இந்த பொசிஷன் பண்ணால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். திரும்ப ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் டிவைடட் பை 2 R2 R2 implies R2 divided by into 2. Is it correct? Yes, yes. R2 இங்கே 1/2 இருக்கனால into 2 பண்ணுறோம். into 2 எல்லாத்துக்குமே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கோங்க. into 2 பண்ணால் 0, இங்கே into 2 பண்ணால் 1, இங்கே into 2 பண்ணால் -5, இங்கே into 2 பண்ணால் 2. ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபைனல் வந்திருக்கோ ஃபைனல் I வரணும். I2 வந்துச்சா? இது பேர் A inverse தான். I2 இங்கே வந்தால் இது பேர் A inverse. Therefore your A inverse is, this is your A inverse, -2 1 -5 2. Very clear? This is very very important sum. இந்த இடம் மட்டும்தான் ஷஃபிள் ஆகும். இதில் வந்து ரூல்ஸ் கிடையாது. 2 தான் பண்ணணும், 1 தான் பண்ணணும். அது எக்லன் ஃபார்ம் தான். எப்படி வேணால் பண்ணலாம். பட் ஆனால் கரெக்டான பொசிஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டில் 1 கொண்டு வரணும், அடுத்து இங்கே பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு இந்த பொசிஷன் பண்ணணும், லாஸ்ட்டில் இந்த பொசிஷன். இந்த ஆர்டர்லேயே வரணும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி ஆர்டர் ஆகும். அப்படி வந்தீங்கன்னா தான், இல்லாட்டி இது திரும்ப திரும்ப 0 நம்பர் ஆகும், நம்பர் 1 வந்து நம்பர் ஆகும், மாற்றிட்டே இருக்கும். அப்படியே தான் இருக்கும். சம் மூவே ஆகாது. வெரி கிளியர்? Next, find the inverse by Gauss-Jordan method. Second sum, third second. This matrix name is, let's consider a matrix name A. What is the matrix, ma? 1 -1 0 1 0 -1 6 -2 -3. This is your matrix. First of all, our aim is Gauss-Jordan kenna argument. So argument matrix A by I 3 நமக்கு. அதனால 3 எழுதுவோம். ஜஸ்ட் கம்பைன் பண்ணி எழுதுவோம், வேற ஒன்றும் இல்லை. 1 -1 0 1 0 -1 6 -2 -3 1 0 0 0 1 0 0 0 1. இதான் உங்களோட A by I 3. இப்போ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு பிளேஸ் 1 இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, நோ இஷ்யூஸ். அப்போ எப்போயுமே என்ன பண்ணுவோம்? அதே சேம் ரூல் தான். இந்த இடம் 0 ஆக்கணும்னா R2 - R1 பண்ணுவோம். சரியா? இருக்குல்லையா? அதே சேம். அதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 3 × 3க்கு என்ன பண்ண போகிறோம்? R2 பண்ண போகிறோம். R2க்கு R2 - R1. ஃபஸ்ட் பிளேஸ் 1 இல்லைன்னா ஏதாவது ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். அப்போ R2 - R1 பண்ணணும் இந்த பொசிஷனுக்கு. R3க்கு என்ன பண்ணுவோம்? R3 - R1 தான் பண்ணுவோம். இந்த பொசிஷனுக்கு என்ன பண்ணுவோம்? R3 - R2 பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேற எங்கே நமக்கு வேணுமோ ஜீரோஸ் அப்புறமா நம்ம டிசைட் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். இந்த இது வேணாம். இப்போ நம்ம இந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் ஜீரோஸ் எதுவுமே ஆகும். ஆகலைன்னா அந்த ஆகாத பொசிஷன் அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். மெயினாக 1 -1 0 அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ ஆனால் மற்றது R2 - R1 0வா? இங்கே மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ஸோ +1. இங்கே -1 0, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. -1 இங்கே 0 -1, இங்கே 1 -0 0 -0 0. இப்போ R3 அடுத்து பண்ண போகிறோம்னா R3க்கு என்ன பண்ணுவோம்? R3 - 6R1. கரெக்டா? R3 - 6R1 0 ஆகிடுது பொசிஷன். ஸோ -2 மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், +6, ஸோ இட் இஸ் 4. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி -3 அது 0, ஸோ -3 தான். இங்கே 0 R1 பண்ணுறப்ப இன்ட்டு 6 பண்ணுவீங்களா? -6. இங்கே 0 -0 தான், ரெண்டு இடம் 0 தான். ஸோ 1 மைனஸ் அந்த பொசிஷன் 0 தான், அப்போ 1 தான். ஸோ இந்த பொசிஷன் முடிஞ்சா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஏன் இந்த இடம் பண்ணுறதுக்கு இங்கே தான் யூஸ் பண்ணோம். இங்கே யூஸ் பண்ணால் 4 + 4 இருக்குது, -4 R2. ஸோ என்ன பண்ண போகிறோம்? R3 பண்ண போகிறோம் இல்லையா? R3 implies R3 - 4 R2. இப்போ 1 -1 0 1 0 0 0 1 -1 -1 1 0. இதெல்லாம் அப்படியே எழுதிட்டு இப்போ R3 மட்டும் பண்ண போகிறேன். R3 -4 R2. இந்த பொசிஷன் என்ன பண்ணாலும் 0 தான், அதனால இந்த ஆர்டரில் பண்ணுறோம்.
ஸோ இங்கே 4 பண்ணுறோம், -4 பண்ணால் 0. -3 minus into minus plus 4. -3 plus 4, it is 1. அடுத்ததுல -6 எழுதினா தான் ஈஸியாக வரும். -6 இது +4. ஸோ -2 நெக்ஸ்ட் 0 -4 into 1, அதாவது -4. இங்கே 1 அது 0 பிரச்சனை இல்லை, 1 தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏதாவது ஒரு இடம் இங்கேயே எப்படி பண்ணிடுங்க, இப்படி பண்ணிடுங்க, மேலே போகாதீங்க. இப்படி பண்ணால் இங்கேயே முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க போதும். ஆட் பண்ணால் எந்த பொசிஷன் எழுத போகிறீங்க, 0 0 1 கரெக்ட். இது ரெண்டும் ஆட் பண்ணால் இங்கே எழுதுங்க, இங்கே தான் வேணும். அப்போ R2 implies R2 plus R3. ஓகே, இதுக்குள்ளே பண்ணுங்க. மேலே போனால் திரும்ப மாறும் நம்பர். இப்படியே கீழே பண்ணுங்க. ஆமாம், மேலே டச் பண்ணாதீங்க, லாஸ்ட்டில் படிக்கலாம். இங்கே அப்படியே ஆட் பண்ணால் இட் இஸ் 0, ஆட் பண்ணால் 1 அஃபெக்ட் ஆகாது 0. இங்கே ஆட் பண்ணால் -3 ஆட் பண்ணால் 1. இப்போ அடுத்து R3க்கு 0 0 1 -2 -4 1. இப்போ மோஸ்ட்லி லாஸ்ட் ரோ பிரச்சனை இல்லை இல்லையா, வந்துருச்சு. லாஸ்ட்லேருந்தே வந்துடும். லாஸ்ட் 2 ரோஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரோ இந்த இடம் மட்டும் தான் இப்போ நம்ம இஷ்யூ. இது ரெண்டும் ஆட் பண்ணால் வந்துடும். இப்போ ஆட் பண்ணாலும் இங்கே இன்னும் பிரச்சனை வராது. ஏன்னா இங்கேருந்து போகணும் நீங்கள் போகிறப்ப. லாஸ்ட் அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே அப்படி போனால் தான் இங்கே ஆட் பண்ணுறப்ப மாறாது. ஏன்னா அந்த இடத்துல 0 ஆயிருக்கும். 3 ஃபஸ்ட்டு, அப்புறம் 2, அப்புறம் தான் 1க்கு போகணும். ஃபர்ஸ்ட்லேயே 1ல் போனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பண்ணிட்டோமா, இப்போ இங்கே தான் எய்ம் பண்ணும். இது ஃபுல்லாக ஆகிடுச்சா, அப்போ இங்கே எய்ம் பண்ணுங்க. இதுவும் ஃபுல்லாக ஆகிடுச்சா, அப்புறம் இங்கே வாங்க. இப்போ மிஸ்டேக் வராது, அது ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ ஆட் பண்ணிக்கோங்க, 1ம் 2ம் ஆட் பண்ணால் போதும். ஸோ 1 2 ஆட் பண்ணுங்கள். R1 implies R1 plus R2. It is correct. R1 plus R2 பண்ணால் 1ஓட இது பண்ணாலும் 0ஓட பிரச்சனை இல்லை. ஹியர் 0, ஹியர் ஆட் பண்ணால் 0, இங்கே ஆட் பண்ணால் -2, இங்கே ஆட் பண்ணால் -3, இங்கே ஆட் பண்ணால் 1. ஓகேமா? ஸோ செகண்ட் ரோ தேர்ட் ரோலாம் ரைட் ஆஸ் இட் இஸ், பிகாஸ் அதெல்லாம் வந்துருச்சு நமக்கு. கரெக்டா? தட்ஸ் ஆல். இப்போ நமக்கு ஐ வரணும், ஃபர்ஸ்ட்ல ஐ. நீங்கள் பண்ணுறப்ப எப்பயுமே இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். கீழே R3 வந்துருச்சா, வந்துருச்சு. அப்போ R2 வந்துருச்சா, அப்புறம் தான் R1 கை வச்சா இதெல்லாம் 0s ஆயிருக்கும். நீங்கள் ஆட் பண்ணாலும் 0 + 1 1 அப்படியே வரும். ஸோ இப்போ ஃபைனலாக எழுதுகிறப்ப இட் இஸ் ஆர்குமெண்டட் I3 A inverse ஆர்குமெண்டட். therefore your A inverse is -2 -3 1 -3 -3 1 -2 -4 1. Clear? Yes, miss. Take your notes. Check your book back answers. So remaining sums in your 1.2 remaining example exercise. Remaining sums homework, complete 1.2 and then come next class I will do next exercise. This is the basic of the next exercises also. So now complete up to 1.2 example exercise all the things. Okay? Examples exercise. நான் என்னெல்லாம் விட்டனோ அதை எழுதணும். ஸோ போட்டதே ரிப்பீட் பண்ணணும். ஸோ எல்லா சம்ஸும் ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். ஓகே, பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.